The concept தான் மோட்டிவேட் பண்ணுச்சு about women. எனக்கு I like taking stand for women. எனக்கு இது கான்செப்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் நான் ஒரு ரொம்ப ரெபெலியஸாக இருக்கேன் என் ஃபேமிலியில். ரெபெலியஸ் டசன்ட் மீன் பேட், லைக் டேக் ஸ்டாண்ட் ஃபார் ஆல் த women and speak a lot about women, but not a feminist, but will ask for equal rights. ஸோ அதனால தான் I found this concept very nice and அதுக்கப்புறம் அப்படி தோணுது from my heart that I should do it. இல்லை லைக் ஆங்கிரி ஒரு மாதிரி ஒரு வெரி ரகிட், ஒரு ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பப்ளியாக இருக்கும், ஒரு பாயிண்ட்ல ரொம்ப சேட் சோகமாக இருக்கும், ஒரு பாயிண்ட்ல ஏன்னோ ரொம்ப பவர்ஃபுல் விமன் எம்பவர்மெண்ட் மாதிரி. எனக்கு எல்லா ரோல்ஸ் ஐ லைக் டு டூ பிகாஸ் அதனால தான் நான் ஆக்டிங்கில் இருக்கேன். ஐ வாண்ட் டு டூ எவ்ரி ரோல். ஆண்ட்ரியா மேம், ஆமாம். ஆண்ட்ரியா மேம் மீட் பண்ணீங்களா? அண்டு அவங்க ஒரு சீனியர் மோஸ்ட் ஆக்ட்ரஸ் கம் பிளேபேக் சிங்கர். அவங்க ஆக்சுவலாக நிறையா அந்த லிரிக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்களே ஒரு ஓன் டோனில் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்டிங் வைஸ் கண்டிப்பாக ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் சே அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்க, ஐ திங்க் he saw my film ஜோ. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆக்சுவலி வெட்டிங்கில் மீட் பண்ணோம். மை மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அவங்க ஆக்சுவலி இந்த சாங்க்கு ஃபோட்டோகிராஃபர் அஜய் கிருஷ்ணன், அவங்க பேஜ் இருக்கும் அஜு ஃபோட்டோகிராஃபி, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவங்களோட வெட்டிங்கில் தான் ஐ மெட் ஹிம். இஃப் தே ஆர் ஓகே தென் ஓகே, பட் நீங்கள் ஃபோர்ஸ்டாக பண்ணுறீங்க தட் இஸ் நாட் ஓகே. அப்புறம் தான் உங்களுக்கு டேக் யூர் ஸ்டாண்ட் யூ ஹேவ் டு ஸ்பீக். ஸோ நோ மீன்ஸ் நோ. யா, நோ மீன்ஸ் நோ. அது என்னோட பாலிசி. நோ மீன்ஸ் நோ. ஸோ இதைத்தான் இந்த ஆல்பமில் மெயின் காசு நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நோ மீன்ஸ் நோ. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உரையாடல் அண்ட் ஸ்டாஃபில் நம்ம கூட இருக்கிறவங்க ஜோ படப்புகள், பவ்யா ட்ரிகா. இப்போ ரீசெண்டாக வந்து விதை அப்படின்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வீடியோ சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்டு அது கொஞ்சம் வைரலாகவும் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அது ஒரு சோஷியல் காஸ்ட் பற்றியும் ஒரு விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். விதை எப்படி அந்த ஐடியாலஜி, இண்டிபெண்டன்ட் வீடியோ சாங் அஸ் அன் ஆக்ட்ரஸாக அங்கே பைப்லைனில் நிறைய மூவிஸ் இருக்குது. அண்ட் இந்த மீன் டைமில் இப்படி ஒரு ப்ராஜெக்டை உங்களுக்கு எது மோட்டிவேட் பண்ணுச்சு இது சூஸ் பண்ணுறதுக்கு? இது கான்செப்ட் தான் மோட்டிவேட் பண்ணுச்சு அபவுட் உமன். எனக்கு ஐ லைக் டேக்கிங் ஸ்டாண்ட் ஃபார் உமன். எனக்கு இது கான்செப்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் நான் ஒரு ரொம்ப ரெபெலியஸாக இருக்கேன் என் ஃபேமிலியில். ரெபெலியஸ் டசன்ட் மீன் பேட், லைக் take stand for all the women and speak a lot about women, but not a feminist, but will ask for equal rights. So அதனால தான் I found this concept very nice and அதுக்கப்புறம் just அப்படி தோணுது from my heart that I should do it. பண்ணிட்டேன். அதான் அந்த லிரிக்ஸ் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஏதோ செம்மையாக இருந்தது. அண்டு இந்த சாங்கோட லிரிக்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக மீனிங்ஃபுல் தெரிஞ்சு தான் இதை பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம். அவங்கக்கிட்ட கேட்டேன் நான், லைக் யூனோ வாட் டஸ் திஸ் மீன், இதுக்கு என்ன சென்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன மீனிங் இருக்குது. அதுக்கப்புறம் தான் லைக் ஓகே, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்ட்ரியாவுக்கு ஆப்வியஸ்லி, அண்ட் த மீனிங், லிரிக்ஸ் அமேசிங். அண்ட் எப்படி அவங்க சொன்னாங்க டைரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் ஓகே, ஐ ஆம் டூயிங் இட். ஸோ எல்லாம் பவர்ஃபுல்லாக இம்பேக்ட் இருந்துச்சு. ஸோ பண்ணிட்டேன். ஆக்சுவலாக உங்களோட வீடியோ சாங்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, நீங்கள் அந்த வேரியேஷன்ஸ் ரியலைஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஜோவில் உங்களோட சாங்கில் உம்மனா மூஞ்சி இதில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு, ஜின்னில் வந்து ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஷேப்பு, லைக் அந்த வேரியேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி, நீங்கள் அது வேணும் அது அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை அமைஞ்சிருதா? ஆமாம், எனக்கு அப்படி வேரியேஷன்ஸ் தான் வேணும். ஸோ பேசிக்கலி எனக்கு எப்படி மூட் ஸ்விங்ஸ் இருக்குல்ல, அதை தான் காட்டணும். எல்லா சைட்ஸ் இருக்கணும். பட் யூஸ்வலாக மூட் ஸ்விங்னா அது வேறு மாதிரியே ப்ரொஜெக்ஷன்ல இதெல்லாம் பார்ப்பாங்க. இல்லை லைக் ஆங்கிரி ஒரு மாதிரி ஒரு வெரி ரகிட், ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பப்ளியாக இருக்கும், ஒரு பாயிண்ட்ல ரொம்ப சேட் சோகமாக இருக்கும், ஒரு பாயிண்ட்ல ஏன்னோ ரொம்ப பவர்ஃபுல் விமன் எம்பவர்மெண்ட் மாதிரி. எனக்கு எல்லா ரோல்ஸ் ஐ லைக் டு டூ பிகாஸ் அதனால தான் நான் ஆக்டிங்கில் இருக்கேன். ஐ வாண்ட் டு டூ எவ்ரி ரோல். பட் எல்லாமே ஒரு பெர்ஃபெக்டாக இருந்தது. அந்த குட்டிமா சாங்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த ஃப்ரீஸ் லுக்கில் வந்து அப்படியே ஐ மூமெண்ட் கூட இருக்காது. ஆமாம், பார்த்தேன். அது ஆக்சுவலாக அது நல்லா இருந்தது. அண்ட் கம்பேக் டு ஆண்ட்ரியா மேம். ஆமாம். ஆண்ட்ரியா மேம் மீட் பண்ணீங்களா? அண்டு அவங்க ஒரு சீனியர் மோஸ்ட் ஆக்ட்ரஸ் கம் பிளேபேக் சிங்கர்.
அவங்க ஆக்சுவலாக நிறையா அந்த லிரிக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்களே ஒரு ஓன் டோனில் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆக்டிங் வைஸ் கண்டிப்பாக ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி அவங்களுக்கு பர்சனலாக மீட் பண்ணல. ஐ எம் சப்போஸ் டு மீட் ஹர் நவ் இன் ஃபியூ டேஸ். ஸோ பட் ஆஸ் ஃபார் as நான் அவங்களுக்கு மூவிஸ் பார்த்தேன் அண்ட் தென் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். ஐ ரியலி லவ் ஹர். அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கு அண்ட் யூனோ ஷீ இஸ் ஆல்சோ இன்ஸ்பைரிங். அண்ட் ஓவராலாக டேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது what did you feel? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் சே அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்க, ஐ திங்க் ஈ சா மை ஃபிலிம் ஜோ. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆக்சுவலி வெட்டிங்கில் மீட் பண்ணோங்க. மை மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அவங்க ஆக்சுவலி இந்த சாங்க்கு ஃபோட்டோகிராஃபர் அஜய் கிருஷ்ணன். அவங்க பேஜ் இருக்கும் அஜு ஃபோட்டோகிராஃபி. இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவங்களோட வெட்டிங்கில் தான் ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி டோல்ட் மீ ஐ திங்க் பவ்யா ஐ மெசேஜ்ட் யூ அண்ட் ஐ வாஸ் லைக் நோ ஐ வில் ரிவர்ட் யூ பேக் அண்ட் I'll see. நாங்கள் 2 பேரும் அப்படியே அப்புறம் மீட் பண்ணாங்க. ஹீ கேம் அண்ட் ஹீ நரேட்டட் மீ த ஸ்கிரிப்ட் ஆஃப் த ஹோல் சாங். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நான் நோட்டீஸ் பண்ணேன் அவங்களுக்கு வைப்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம டைரக்டரோட வைப்ஸ். அண்ட் ஐஸில் நான் பார்த்தா அது டெடிக்கேஷன் இருக்குது. கான்செப்ட் எப்படி சொல்கிறாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக. லேப்டாப்பில் எவ்ரி திங் ஹி brought his earphones and everything, listen to the song. ஒரு எனக்கு என்ன சொல்லுவாங்க, he gave me one ஸ்க்ரீன் பிளே ஒரு ஃபுல் ஒரு அனிமேட்டட் வீடியோ காட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் அது ப்ரொஃபஷ்னலிசம் பார்த்துட்டு தான் நான் சொன்னேன் இட்ஸ் அ வெரி நைஸ் வே ஆஃப் யூனோ approaching someone in this thing. So total playwrights கொடுத்துட்டாரு. ஆமாம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு he cleared it immediately. அது ஃபுல்லாக பார்த்துட்டு I was like I am definitely working with him because அவங்க he's a professor also and I mean teacher of Viscom and I will learn a lot from him. So அதனால I was like I'm doing it and he's a very kind person. யூஸ்வலாக மூவிஸ்ல கெஸ்ட் ரோல் பண்ணுவாங்க. ஆமா, இதுல டைரக்டர் வந்து சாங்ல கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு. ஆமா, அதுதான் சீக்ரெட். அவங்க மல்டி டாஸ்கிங் மல்டி டேலண்டடா இருக்காங்க. அதுலயுமே அவர் டீச்சர் தான். ஆமா, அதுதான். அண்ட் இந்த ஐடியா இந்த கான்செப்ட் நீங்க இந்த உமன் எம்பவர்மெண்ட் மற்ற விஷயங்கள் இந்த சொல்ற இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, பட் ரீசன்ட் டேஸா வந்து there is a lot of changes. Yeah. எஸ்பெஷலி இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டில் இந்த உமன் டிராஃபிக்கிங் அண்ட் செக்ஸுவல் அபியூஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது இருக்கு, அது கண்டிப்பாக இருக்கு. ஐ திங்க் என்ன இது இட்ஸ் கோயிங் ஃப்ரம் த டைம் ஆஃப் ராமாயணா. இஃப் யூ சி திஸ் இஸ் நாட் ஸ்டாப்பிங். பட் இது நம்மளுக்கு தான் ஸ்டாப் பண்ணணும், நம்மளுக்கு தான் நம்மளோட ஸ்டாண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்ல யாருமே எடுக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட்ல சப்மிசிவாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. தட் யூ ஹாவ் நீங்கள் நிறைய சர்வீசஸ் இருக்கு, இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ நவ். அவேர்னஸ் இருக்கு நம்மளுக்கு. ஒரு கிரேட் திங் அபவுட் விமன்னா நம்மளுக்கு உள்ள ஒரு ஒரு 6 சென்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சென்ஸ் பண்ணுவோம் தட் கை இஸ் நாட் ரைட் ஃபார் அஸ். ஸோ அது ஒரு அவேர்னஸ் வரும் அண்ட் வீல் கோ. பட் ஆனால் அதுக்கும் வி ஹவ் பீன் எஜுகேட்டட் வித் தட் வாட் இஸ் குட் டச், வாட் இஸ் பேட் டச். சில பேருக்கு அது தெரியாது. ஐ திங்க் வி நீட் டு டீச் அ லாட் ஆஃப் பீப்புள் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். ஒன்ஸ் தட் இஸ் தாட் ஆஃப்டர் தட் இட் வில் பிகம் அ பெட்டர் பிளேஸ். அண்ட் ஐ ஃபீல் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் ஸ்டில் நத்திங் கேன் கோ 100% குட். சில பேர் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆமா, அது ஓகே. பட் இப்போ சோஷியலைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு ஜெண்டர் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து என்னென்னா ஐ மீன் நம்ம ஃபேமிலி அடாப்டேஷன்ஸ் இப்போ கொஞ்சம் ஃபேமிலி வேல்யூஸ் குறைஞ்சு நியூக்ளியர் ஃபேமிலி, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படிலாம் வந்துருச்சு. பட் ஸ்டில் இந்த உமன்ஸ் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இல்லையா, பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் அண்ட் அடக்குமுறைகள் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களுமே வந்து ஆஃப்டர் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்புறமும் இது ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா? ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ் சொல்றீங்க? ஆஃப்டர் மேரேஜ் சொல்லல, இந்த சொசைட்டியில் என்ன எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருந்தாலும் இப்போ ஃபேமிலி வேல்யூஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முன்னாடி ஒரு ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னாலையும் ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. ஸோ தட் நமக்கு வந்து
எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. பட் இன்றைக்கெல்லாம் வந்து எல்லாமே இண்டிவிஜுவல் டிசிஷன்ஸ் தான். ஆமாம் ஆமாம். ஓன் டிசிஷன்ஸ் அவங்களே எடுக்கிறாங்க. அவங்களோட லைஃப் அவங்களுடைய ரூட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் மெயின் காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது இல்லை ஐ திங்க் அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ், ஃபேமிலியோட பர்சனல் சாய்ஸ். நான் இப்போ பார்க்குற நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்க. பட் இப்போ எல்லாருக்கும் ஒர்க் பண்ணணும். ஸோ சில பேருக்கு ஒர்க் வேற சிட்டியில் இருக்கும். இட்ஸ் அபவுட் நீங்கள் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. இதில் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அபவுட் விமென் ஆர் மென். இட்ஸ் அபவுட் யுவர் திங்கிங் அண்ட் ஹவு மச் யூ சப்போர்ட் யுவர் ஃபேமிலி. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரிலேட்டட் டு விமென் இங்கே. ஸோ நோ மீன்ஸ் நோ. நோ மீன்ஸ் நோ. அது என்னோட பாலிசி. நோ மீன்ஸ் நோ. யூ டோன்ட் ஹாவ் டு பி டெஸ்பரேட் இன் லைஃப். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இதைத்தான் இந்த ஆல்பமில் மெயின் காசை நீங்கள் சொல்லி. ஆமாம், நோ மீன்ஸ் நோ. Like stand up for yourself, speak for yourself and do what is right. அண்ட் மோர் ஓவர் அதில் ஒரு ஏஞ்சல் கம் டெவில் ரெண்டு ஒரு கான்செப்ட் உள்ள பேரலைஸில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அண்ட் ஒரு 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 உமன் எப்படி வந்து அந்த எல்லா ஸ்ட்ரகிளையும் ஓவர் கம் பண்ணி வெளியில் வரா அப்படிங்கிற அந்த ஐடியா இருக்குது. அதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? அண்ட் மோர் ஓவர் அந்த ஆர்ட் ஒர்க், அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்லி மெயின் ஆர்ட் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேவர் வெரி ப்ரொஃபஷ்னல். சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் எப்படி பண்ணாங்க, ரொம்ப ட்ரிப்பியான எடிட்டிங் பண்ணாங்க. பிகாஸ் இது ரொம்ப ஜென்சியான கான்செப்ட் காட்டிருக்காங்க. அண்ட் ஜென்சிலேனா ட்ரிப்பினஸ் இது எல்லாம் கொஞ்சம் அது மாதிரி இருக்கணும். தே ஆல் லைக் தட். அண்ட் திஸ் ரொம்ப ஃப்ரம் அ வெரி லாங் டைம் தே ஹவ் பீன் சப்போர்ட்டிங் உமன். இட்ஸ் நாட் அ நியூ டாபிக். இட் இஸ் something which has been going from a very long time. And that's what namloda cinematographer and art direction have thought or creativeness they have got. They've made it very dark. And basically they are showing like how ninge ketinge devil angel adu actually concept enna devil yarume illa. It's basically goddess and the Durga. I'm just giving from a Hindu perspective that once the goddess is angry, then she brings the Shakti power. Shakti na enna all God ella kadavaloda powers da Shakti. So when she brings that, adada they have showed workout idu ella that red devil madri adu outfit kuda adu actually that it's that only. Okay, so yeah. And I think adu actually portray nalla pannirukanga adu ellaro சேர்ந்த டீம்ல. And the cinematography also I think played a very huge role in that. So visually a stunning performance alliya. Yeah. And the color tone ella correct. It was a very good job. Like if the person sees, if they get the goosebumps, it's all the credit goes to the cinematographer, art director, everyone. So as a whole team nalla irundanga ellaru. Okay, so finally upcoming projects la enna line up la irukku ungalku? எனக்கு ஒரு தெலுங்கு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு இப்போ. அண்ட் தமிழ் ப்ராஜெக்ட் வித் பிரபுதேவா சார் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ யா இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன். எனிவேஸ் இந்த ஆல்பமும் சரி இனி அப்கமிங் ப்ராஜெக்டும் சரி வெற்றி பெற எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.